என்ன லட்சுமிக்கா, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? அது ஏன் கேக்குற சின்ன பொண்ணு? சும்மா உங்க வீட்டுக்கெல்லாம் பஸ் ஏறி போனா 20,000 செலவானது தான் மிச்சம். என் புருஷன் வேற சொன்ன பேச்சு கேட்டதானே தொங்கச்சிக்காரன் அழியறான். ஏன் லட்சுமிக்கு அப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்க, உங்களுக்கு என்ன காசுக்கு பஞ்சமே என்ன? நீ வந்து பாத்து அடி, என்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது. உன் வேலை எவ்வளவு இருக்கு அவளை பாத்துக்கோ. திமிர் புடிச்சு உள்ள வந்த உடனே சண்டை நிப்பாளுங்க. கொஞ்சம் வாய் மூடிட்டே இறங்கலேண்டி. வந்த விஷயத்தை என்ன தெரியாம நான் வேற உட்காந்துருக்கேன். சின்ன பொண்ணு, நீ சொல்லு சின்ன பொண்ணு, எதுக்கு போன் போட்டு எல்லாம் வர சொன்னேன்? அட ஆமா சொல்லு சின்னம், என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னேன்? 3 பேருக்கு ஆர்வத்தை பாருங்களேன், நான் என்னதான் சொல்ல போறேன்னு. டைக்கலவி மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படி கிழிஞ்ச வாய் மாதிரி வச்சிருக்கீங்க? மூஞ்சியை பார்த்தா எனக்கு என்ன சொல்ல வரேன்னு மறந்து போகுது. சரி சரி, விஷயத்துக்கு வரேன். ஏக்கா, நம்ம அர்ஜுன் பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிட்டேன். ஆமாவா, என்ன விஷயம் சின்ன பொண்ணு? அப்படின்னா இன்னைக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. சரி கேட்கலாம், என்ன விஷயம்? ஏக்கா, 2 நாளைக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னா, அப்படின்னா அர்ஜுன் தம்பி உண்மையாவே அனிதாவை லவ் பண்றாங்களா? வாவ் சூப்பர். என்ன நாலுமுடி, விஷயத்த கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சின்ன பொண்ணு, அப்பதானே நம்ம தெருவுல ஒரு கல்யாணம் நடக்கும். அப்புறம் வீட்டுல 4 நாள் சமைக்கிற வேலை இருக்காதுல்ல, அதான். திமிர் பிடிச்சவன் இன்னொருத்தர் வீட்டு சாப்பாடுனா அலைவா அப்படியே. இதெல்லாம் ஒரு ஜென்மம். நாலுமுடி, அவ்வளவு அவசரப்படாதீங்க. இன்னும் அர்ஜுன் அனிதா கிட்ட லவ்வே சொன்னதுல என்ன விட்டு தான் சொல்லிருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ண முடியும்க்கா? அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதான் நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லி போன் நம்பர் கொடுத்தேன். பேசுறேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணிருக்காங்களோ தெரியல. இது நல்ல விஷயம் தான் சின்ன பொண்ணு. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் போய் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அனிதா என்ன சொல்றான்னு பாக்கலாம். அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டுக்கா. எங்க குண்டாரி நாத்தனாக்காரி இருக்கல, அவ என்ன பண்ணனா, எங்க மாமியார் கிட்ட போன் போட்டு அனிதா அர்ஜுன் மேட்டர் போட்டு கொடுத்துட்டாக்கா. எங்க உங்க 2 பேரும் என்ன பேசுறது பாத்துருக்கா. கடவுளே, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா சின்னம்? ஆமா நாலுமுடி, அதனாலதான் உங்க 3 பேருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கலான்னு வந்துட்டேன். நம்ம 4 பேர் சேர்ந்து தான் அர்ஜுன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போறோம். கடவுளே, ஹெல்ப் பண்ண போறோமா? ஐயோ, இவங்க மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளுக்கு கிழிச்சு 4 நாளா தொங்கி விட்டுருவானே. என்ன நாலுமுடி, கொஞ்சம் ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எது இல்ல சின்ன பொண்ணு. ஆனா உங்க மாமியார நினைச்சா கொஞ்சம் டர்ரா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, உங்க மாமியாருக்கு உங்க நாத்துக்கு தெரிஞ்சுனா நான் கூட ஹெல்ப் பண்ணணும்ட்டு நம்மள ஏசியே கொண்டுருவா. என்ன ராணிகா, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? உங்க பங்குக்கும் நீங்க ஏதாச்சும் சொல்லணுமே, சொல்லுங்க. இவங்க 2 பேர் மாதிரி நான் பயப்படுறதா இல்ல சின்ன பொண்ணு. கண்டிப்பா நான் அர்ஜுன் அனிதா அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பாத்தீங்களா, நம்ம ராணி அக்காவே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. உங்க 2 பேருக்கு என்ன வச்சு நோக்காடு? இப்ப சொல்லுங்க. கண்டிப்பா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சின்ன பொண்ணு. என்ன நாலுமுடி, அமைதியா உட்காந்துருக்கீங்க? நல்லபடியா 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சா பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு, அப்ப வேணா ஹெல்ப் பண்றேன். சரிக்கா, நானும் அர்ஜுன் கிட்ட போன் போட்டு கேட்கறேன், போன் பண்ணனா இல்லையான்னு. சரிக்கா, கிளம்பலாம். சரி சின்ன பொண்ணு, நாங்களும் போயிட்டு வரோம். போதும். நாளைக்கு காலையிலே 4:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு அப்புறம் வேலைக்கு போற நீ. சரியா? போனோமா வந்தோமான்னு இருக்கணும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கூட வந்து விட்டுட்டு வரேன். சரியா? சரி சின்னம்மா. சரி, இப்ப கிளம்பு. சார், போன் எடுத்து யாருக்கு கேட்டதுமே போன் கட் பண்ணிட்டாளே. சரி, நாளைக்கு போன் பண்ணி பேசுவோம். என் பொண்ணு சொல்லி என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சரோஜா கூட என் பையன் கூட பைக்ல சுத்திருப்பான். வச்சுக்கிறேன். ஒண்ணு இல்லாதவனுங்க நல்லா படிச்ச பையனை பார்த்து கை கூட போட்டு ஊரா சுத்த வேண்டியதுதான். நல்லா செலவு பண்ணுவாங்கன்னு. ஏற்கனவே ஒண்ணு இல்லாதவன் தான் ஒருத்த கட்டிட்டு வந்து வச்சுட்டு இருக்கா வீட்டுல. இப்ப இன்னொருத்தன் அதே வழியில போறான். பாக்குறேன் என்னை தாண்டி என்னென்ன பண்றான்னு. அட, இன்னைக்கு என் செல்ல பொண்ணு வரேன்னு சொன்னாலே. இந்த எரும மாட்டை கூப்பிட்டு நல்லா விதவிதமா ஆக்கி போட சொல்லணும். அவளுக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்டு போகட்டும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னத்த? இன்னைக்கு என் மவளுக்கும் கல்யாண நாள். போன் போட்டு இங்க வரதா சொல்லிருக்கா. அவளுக்கு தான் என்னென்ன பிடிக்கும் உனக்கு தெரியுமே, அது எல்லாத்தையும் சமைச்சு போடு. என்ன? சரி தே. மவளுக்கு கல்யாணம் நாள்னா விதவிதமா செஞ்சு போட சொல்றா கிளவி. இது நம்மளுக்கு கல்யாணம் அடுக்கால பக்கத்துல எட்டி பார்க்க மாட்டா. போய் செஞ்சு தொலைலாம். இன்னைக்கு நம்ம மாமா வரா. சரி, அவ வரதுக்குள்ள முருகு அது ரசம் படம் ஸ்வீட்னு வாங்கிட்டு வச்சிடலாம். உட்காந்துட்டு 4 வாய் திங்குவா. பாருங்கம்மா, சும்மா 2 பேரும் அங்க இங்க நின்னு டைம் பாஸ் பண்ணாம நல்லபடியா வேலை பார்க்கணும். என்ன? சரிங்க சார். ஒண்ணும் பண்ண முடியாது கண்மணி. படிச்ச படிப்புக்கும் நம்ம செய்ய போற வேலைக்கும் சம்பந்தமே இல்ல. சரி, கிடைச்ச வேலையை செய்வோம். வீடு அனிதா. சரி வா, நம்ம 2 பேரும் நின்று பேசுறது பார்த்தா அந்த ஆள் வந்து மறுபடியும் நொய் நொய்னு கத்துவா. இது ஒன்றும் குறைச்சல் இல்ல. கிழவிக்கு மவளும் மருமவளும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். மருமவளும் அவனும் நல்லா இருந்துட்டு அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் சாவான். எத்தே சொல்லு மருமவளே. எத்தே, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. நான் ராணியக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி மருமவளே, போயிட்டு வாப்போம். என்ன கிளவி போறேன்னு சொன்னமே ஒத்துட்டா? நான் எங்காச்சும் போறேன்னு சொன்னா மல்லுக்கு நிப்பாளே. சரி, நமக்கு என்ன, நாம போயிருவோம். போய் தொலைஞ்சிட்டா. இதுதான் நல்ல நேரம். மேனகா கிட்ட போய் அர்ஜுன் விஷயத்தை கேட்கணும். மினஹா. என்னங்க? மினஹா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன்னு. சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. அத்தை, வெளியே போயிட்டு வரேன்னு. சரி மருமவனே, போயிட்டு வாங்க.
அனிதா உள்ள போய் நல்லா சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாமா? இல்ல கண்மணி, நீ கூட எனக்கு வேண்டாம். உன்னை மட்டும் விட்டுட்டு நான் எப்படி அனிதா தனியா குடிப்பேன்? நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். இல்ல கண்மணி, எங்க சின்னம்மா கொடுத்த காசுல 1 ரூபா செலவு பண்ணாலும் எங்க செலவு பண்ண, எப்படி செலவு பண்ணேன்னு கேட்பாங்க. நீ வேணா குடி கண்மணி, நான் கூட வரேன். ஐயா, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? பரவாயில்ல வா கண்மணி, அவங்க காசுல குடிச்சதானே கேட்பாங்க, நான் உனக்கு வாங்கி தரேன். சொன்னா கேளு கண்மணி, வேண்டாம். அட இது அனிதாச்சே, நல்லதா போச்சு, போய் நின்று பேசுவோம். அனிதா சொன்னா கேளு, நான் வாங்கி தரேன், வா அனிதா. சொன்னா கேளு கண்மணி. ஹலோ அனிதா மேடம். யாரு? அச்சோ இவங்களா? சொல்லுங்க அர்ஜுன் சார், நீங்க என்ன இங்க? ஒண்ணும் இல்ல அனிதா, ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்த, இன்னைக்குதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. வர வழியும் உன்னை பார்த்து அதான் பேசிட்டு போலன்னு வந்தேன். ஏ அனிதா, யார் இவங்க? உன்னோட தம்பியா இல்ல அண்ணனா? அது வந்து இவங்க என்னோட ஃப்ரெண்டு கண்மணி. ஏப்பா ஃப்ரெண்டுனாச்சும் சொன்னாலே இதுவே போதும். ஓ அப்படியா, சரி சரி. அர்ஜுன் சார், இவங்க என்னோட ஃப்ரெண்ட் கண்மணி. ஓ ஹாய் கண்மணி. ஹாய். சரிங்க அர்ஜுன் சார், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். கிளம்புறாடா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாம ஃபோன் பண்ணது நாம தானே சொல்லிட வேண்டியதா. அனிதா. சொல்லுங்க. அனிதா, நேற்று ஈவினிங் உங்க போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர் கால் வந்திருக்குமே. அட ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கால் பண்ணது நான் தான், அது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன? ஓ சரி சரி. ஆமா, என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அந்த நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு நான் அடுத்த தடவை ஃபோன் பண்ணப்ப சொல்றேன். என்ன பாய். அப்பா எப்படியும் நம்ம நம்பர் தானே சொல்லிட்டோம். பரவாயில்லையே, நம்ம ஆளு நம்ம நம்பர் தேடுற அளவுக்கு ஸ்பீடா இருக்காரு. ஹலோ மேடம். என்ன கண்மணி புதுசா மேடம்னு கூப்பிடுற? இல்ல, அவங்க வந்து மேடம்னு கூப்பிட்ட உடனே மூஞ்சில ஒரு வெக்கத்தை பார்த்தேன், அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி. சரி வா, சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம். பாரு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன காஃபி வேணாம்னு சொன்னேன். அது அப்போ, இது இப்போ போடலாமா? ஏதோ நடக்குது, ஆனா என்னன்றத தெரியல, கண்டுபிடிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாயே, நட போலாம். என் மக கூட போன் பேசி 2 நாள் ஆகுது. சரி போன் போட்டு பேசுவோம். எவாடி மீனா, நல்லா இருக்கியமா? மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? பொங்கி ஆக்கி சாப்பிட்டியா? புள்ள எல்லாம் நல்லா இருக்கவா? சரி சரி சரி. நமக்கிட்ட போன் பேச ஆரம்பிச்சிட்டா, போன் வெடிக்கிற வரைக்கும் பேசுவா. சோ கடவுளே. சரி சரி. அப்படியா? ஓ அப்படிங்கிற வழியா என்ன விஷயம் என்ன பேச மாட்டீங்களே? பேசினதானே நம்மளுக்கு விஷயம் தெரியும். நீ அங்க இருக்காத மீனா, உங்க மாமியார் நிமிஷம் பொறுக்க முடியலன்னா நீ இங்க வாமா, இங்க வந்து நம்ம வீட்டுல இருவா. இங்க வந்து இருக்க போறாளா? இவ ஒருத்தி இம்சையை தாங்க முடியல, நான் அந்த பேதல போக வேற வந்திருக்க போறாளா? கடவுளே, அவ மட்டும் வந்துடக்கூடாது. ஏமா பயப்படுற? எவ வந்தா என்ன, எவ வரலனா என்ன? இது உன் வீடு, உங்க அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் உன் வீடுதான். நீ வா, நான் பாத்துக்கிறேன். அவ வீடா? அப்படின்னா நான் யாரு? வரட்டும், உன் மாவன் வரட்டும். நீ உயிரோடு இருக்கும் போதுதான் அவன் வருவா. ராத்திரியோட ராத்திரி உனக்கு தீ வச்சு கொடுத்து போடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா, நீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். நான் வைக்க. என் புள்ள மாமியா வீட்டுல என்ன கஷ்டப்படுறான், கேட்கவே சங்கடமா இருக்கு. ஆமா, நீ ஊரா வீட்டுக்குள்ளேயே நல்லா வச்சுட்டா தானே உன் மகளும் நல்லா இருப்பா. நீ என்ன பாடப்படுத்துற? உன் மகளை மட்டும் நல்லா இருப்பாளோ? இவனா பேசுனது பூரா கேட்டிருப்பாளோ? எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா மனுஷன் அப்படியே குழுக்குழுன்னு இருந்திருக்குமே. காட்டிக்க கூடாது என்ன நடந்தாலும். என்னமா இங்கிட்டு வந்து நிக்க? என்னாச்சு, பேச வந்தியா அத்தை கிட்ட? ஆமா அத்தை, அத்தை வந்துட்டா மூதேவி. எங்க பேசுனது கேட்டுடுமோன்னு நடிக்கா. அது நமக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, காப்பி போட போற, அதான் உங்களுக்கு சேர்த்து போடவான்னு கேட்க வந்தேன். எனக்கு காப்பி வேண்டாம், டீ போடு. இருக்கிறத வாங்கி குடிச்சமோன்னு இல்ல, டீ போடமா, டீ. நல்லா இஞ்சி தட்டி போட்டு போடு. என்ன இது எல்லாத்தையும் நல்லா வக்கனையா கேட்பா. அந்த ஆள் வந்துட்டா மட்டும் 2 பேத்துக்கும் சண்டை எடுத்துட்டு டைவர்ஸ் வெட்டி கொண்டு போய் விட்டுருவா. தீவிர பிடிச்சவன். என்னமா யோசிச்சுட்டு நிக்க? ஒண்ணு இல்ல, இஞ்சி மட்டும் போடவா, கூட எனக்காவும் சேர்த்து போடவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இஞ்சி மட்டும் போட்ட போதும். சரி சரி, போட போறேன். என் புள்ளைய எப்படியாச்சும் இங்க வர வைக்கணும். 2 நாள் ஆச்சு மாமியார் வீட்டு இங்க வந்தாதான் கொஞ்சம் கதியா இருப்பா. என்ன சத்தம் அதுபடி குழந்தை வருது? எல்லாத்தையாச்சும் கீழே போட்டு உடச்சு தள்ளிட்டாலோ? போய் பாப்போம். யாத்தே, இந்த பாத்திரம் வர கீழே விழுந்து உடஞ்சிருச்சே. வந்து பார்த்தா ஆடு ஆடு நாடி வளைந்து கிளவி. ஏய் அம்மா, ஒரு டீ போட சொன்னதுக்கு அடுப்படியே 2 ஆக்கிட்டு கிடக்கே நீ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்தே, ஒரு கிளாஸ் எடுக்க போனேன், அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நான் வேணுட்டே செய்யலத்தே. நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். என் மவ கிட்ட பேசுனது உனக்கு கோவம், அதை ஒட்ட கேட்டு நான் அவளை வீட்டுக்கு வர சொன்னது பார்த்து பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கேன், அப்படித்தானே? நீங்க எவகிட்ட போன் பேசினா எனக்கு என்ன? மத்தவளுக்காக நான் எதுக்கு என் வீட்டு பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க போறேன்? மத்தவளா? என் மவ உனக்கு அடுத்தவன் மத்தவ என்ன? சொந்த நாத்தனார் அப்படிங்கிற எண்ணம் இல்ல, எவ்வளையோ பேசுற மாதிரி எல்லாம் பேசுற. இங்க பாருங்க, நான் மத்தவன்னு சொன்னது பொதுவாதான் சொன்னேன். யாருக்காவும் என் வீட்டு பாத்திரத்தை நான் உடைக்க மாட்டேதான் சொன்னேன். எங்க அப்பா வீட்டுல எனக்கு கொடுத்து அனுப்புது, நான் எதுக்கு மத்தவங்க உடைக்க போறேன்னு தான் கேட்டேன். சும்மா பேச்ச மாத்தி மாத்தி பேசாதீங்க. என்ன உங்களையும் உங்க
மவளையும் ஏதாச்சும் சொன்னா? யாரு மாத்தி மாத்தி பேசுறா? நீதான் மாத்தி மாத்தி பேசுற. நான் என் மவ கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், நீ வந்து ஒட்டி நின்னு கேட்டல. ஆமா, உங்க மவ பெரிய இவ அவகிட்ட பேசுறது நாங்க வந்து ஒட்டி நின்னு கேக்குறோம். வந்துட்டாவோ அப்படியே பரம்பரை ஆசை பேசுறீங்க, அதை நாங்க வந்து ஒட்டி கேட்டுட்டோம். அவங்க மாமியாரை எப்படி போட்டு தள்ளலான்னு தானே பிளான் போட்டுட்டு இருந்தீங்க. ஏ சண்டாளி, அவங்க மாமியாரி அவளை என்ன பாடுபடுத்தானு தானே நான் பேசிட்டு இருந்தேன். எதை எப்படி மாத்தி சொல்ற பாரு. நான் ஒண்ணு ஒட்டு கேட்கணும் வந்து நிக்கல. தற்செயலா காஃபி வேணுமா டீ போட வேணுமான்னு கேட்கலாம் தான் வந்து நின்னேன். அப்பதான் நீங்க பேசிட்டு இருந்ததே எனக்கு தெரியும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போகணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பேச்சு வாக்கல எங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்து பண்ட பாத்திரம்னு சொல்ற? ஏன் நீ வரும்போது ஒரு பாத்திரமே இருக்கு என் வீட்டுல. நான் உடைச்சது எங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வந்த கண்ணாடி பாட்டில. அதுக்காக தான் நான் சொன்னேன், யாருக்காவும் என் வீட்டு பண்ட பாத்திரத்தை நான் உடைக்க மாட்டேன்னு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, நீ இந்த பண்ட பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்ல வர? என்னமா அப்படித்தானே சொல்ல வர? அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல. சும்மா உயிர் எடுக்காதீங்க. டீ போட்டு கொண்டு வர, குடிங்க போங்க. நீ ஒன்னும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குற அவசியம் இல்ல. எனக்கு வேணா நான் போட்டு குடிக்கிறேன், உனக்கு வேணா நீ போட்டு குடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மத்தியானம் சோத்த பொங்கனது மட்டும் நல்லா வக்கடை சாப்பிட்டீங்கல்ல, அது என்னது? ஏன் ஊர் உலகத்துல எந்த மருமவ மாமியாருக்கு சோறு பொங்கி போட்டு தெரியும்? இன்னும் அதிசயமா சொல்ற? இல்ல, நான் டீ போட்டு குடிக்கிறத குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். அப்போ நீ டீ போடுறது பொங்கி போடுறது எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டா இருக்கேன். அது எல்லாத்தையும் அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும், நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன், பேர் வாங்கணும், அதானே? அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் குறை பேசுற புத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் உன்னை எங்க அம்மா என்ன வளர்க்கல. ஆமா, அப்படியே உங்க அம்மா உன்னை அடக்குடக்கமா வளர்த்திருக்காங்க பாத்தியா, அவங்களை பெருமையா சொல்றதுக்கு. எங்க அப்பா அம்மா பத்தியெல்லாம் ஏதாச்சும் பேசுறது வச்சுட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏன் பேசுனா என்ன பண்ணுவேன்? தலைய சீவிருவியோ? ஏன் நான் இதுக்கு அப்படி செய்யணும்? அப்படி சீவிரதா இருந்தா நான் என்னைக்கோ செய்விருப்பேன். அதெல்லாம் உங்க மவகாரி செய்வா. அதனாலதான் நான் உங்க மாமியாருக்கும் உங்க மவளுக்கு எதுவும் சண்டை வந்திருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒட்டு கேட்கலன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்கு போய் தான் நான் சண்டை பத்தி பேசுறேன். நீ நான் தான் முதல்ல சொன்னேன், நான் ஒண்ணும் ஒட்டு கேட்கல, தற்செயல வந்தப்பதான் நீங்க பேசுறது கேட்டுச்சுன்னு. எம்மா, என் மாமா வந்துட்டான். என்னையும் என் மவளையும் என்ன பேச்சு பேசுற நீ? வா, இப்ப வந்து என் பையன் கிட்ட பதில சொல்லுவா. எப்பா சிவா, உன் பொண்டாட்டியும் தங்கச்சியா என்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டாடா. ஆட்டம் காட்டிட்டுல தெரியுறா. இரு இன்னைக்கு நான் உனக்கு படம் காட்டுறேன். எப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன இருக்கு? ஏன் சிவா, உன் பொண்டாட்டி என்னையும் உன் தங்கச்சி என்னன்னு வார்த்தை கேட்டுப்பட்டா சிவா. ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன பேசினா? என்ன பிரச்சனை? என்ன பேசினாலும் பரவாயில்லையே, என் மவளையும் சேர்ந்துல பேசுறா. இவ்வளவு கேட்க ஆள் இல்லையா? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? உன் தங்கச்சி கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், அதை விட்டு கேட்டுட்டு என்னெல்லாம் கேள்வி கேட்கா தெரியுமா? ஒட்டு கேட்டாளா? அவ ஏமா அப்படியெல்லாம் செய்ய போறா? அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளேம்மா. இருங்கம்மா, அவசரப்படாதீங்க, நான் கூப்பிட்டு என்னன்னு கேட்க. ரம்யா, ரம்யா. எங்க எப்ப வந்தீங்க? உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் ரம்யா, அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவை பேசினியா நீ? நான் இது பேசுறீங்க? ஏன் அத்தை என்ன சொன்னாங்க? அத்தை என்ன சொன்னாங்களாவா? என்ன நம்ம கிட்ட இவ போட ஆரம்பிச்சிட்டா? நல்ல மாதிரி பேசுறா. நீ தங்கச்சி பத்தியும் அம்மா பத்தியும் ஏதாச்சும் பேசினியா ரம்யா? அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காவ. மீனா பத்தியும் அத்தை பத்தியும் பேசுனா? ஏங்க நானே வெளியே போயிட்டு இப்பதாங்க வரேன். நான் என்ன பேசிருக்க போறேன்? என்ன முண்டக்கண்ணி பொதுவை நடத்திக்கு இவன் கூட சண்டை கிட்ட போவா, ஆனா புதுசனிக்கு அத்தை மீனான்னு சொல்லி சொந்த கொண்டாடிட்டு இருக்கா. யாராச்சும் பக்கத்து வீட்டுக்கார பேசிருப்பாங்க, நான் எதுக்கு பேச போறேன்? அப்படியா? நீ ஒண்ணும் சொல்லலையோ? நான் நீதான் ஏதாச்சும் சொல்லிருப்பேன்னு நினைச்சேன் ரம்யா. சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரியா? சரிங்க. ஏத்தே, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ஏ பாவி, என்ன நடிப்பு நடிக்கிற? ஏமா அவளை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அவ சாதாரணமா தானமா கேட்டா. இல்ல சிவா, அது வந்து நீ சீன் போடுவ, அதை நான் பார்த்துட்டு அழுதுட்டு ஓடணுமா? பேசு, இன்னைக்கு ஒரு கதையும் நடக்காது, நீ பேசு. ஏங்க என்ன ரம்யா? ஏங்க அத்தை சுகர் டேப்லெட் போடுறது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதான் சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காங்க. வயசாயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க உங்களை ஒரு பக்கத்துல உட்கார வைங்க, நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். சின்ன பிளேட்ட மாத்திட்டா படபாவி, ஒரு நிமிஷத்துல என் பையனை பேசி மயக்கிட்டாளே. எத்தே, நீங்க போய் உட்காருங்க, என்ன நான் டீ போட்டு கொண்டு வரேன். செத்தா பெருசா பெரிய இது மாதிரி பிளான் போட்டுட்டு வந்தா, ஆனா இங்க ஒரு ஆணியும் கொடுக்க முடியல. கேளவி என்கிட்டயே வா, இனிமேதானே இருக்கு ஆட்டோ.